நாங்கள் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த பாத்ரோப்லாம் போட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியாது. அதுதான் படத்தை விட அதுதான் எல்லோரும் பார்த்தாங்க. அந்த இன்டர்வியூ செஷன் வந்துட்டு நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். பயங்கர கலாட்டா. கவின்லாம் சிரித்து மூஞ்சிலாம் பிங்காகி கண்ணுலாம் எல்லாருக்கும் ரெட்டாகி தண்ணி வந்து அப்படி இருந்தது. அதை பண்ணி முடிச்சுலாம் சிரிக்கும்போது நான் இப்படி ஃபோனை எடுத்து பார்க்கும்போது ரோபோ சங்கர் சார் தவறிட்டார். அவ்வளோதான் தலைவா. அதுக்கப்புறம் நான் ஊமையாயிட்டேன். முடியல, வந்துனே இருக்கு. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அது சாதாரணமாக இருந்தால் கூட நான் அதுக்கு ரியாக்ட் அப்படி பண்ணியிருப்பேனான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்னோடய பீக்காக நான் சிரித்து நான் சிரித்தா ஒரு அளவாக சிரித்தா அழகாக இருக்கும், ரொம்ப சிரித்தா கேவலமாக இருக்கும்ல. அந்த ஜோன்லலாம் சிரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸு ரொம்ப பாதிச்சிடுச்சு. புரியுது. ஸோ எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், இவ்வளோ தான் இருக்கணும். நீங்கள் அழணுன்னா நீங்கள் எல்லோரும் எப்படி அழணும்னு நினைக்கிறீங்க? கீழே விழுந்து சட்டையை பிச்சுனா இல்லையே, அப்படியே அழணும். பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தா நம்ம அழணும் தெரிஞ்சக்கூடாது. இப்படின்னு அழுதுட்டு அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்துடணும். இவ்வளோ இருந்தாலே எனக்கு போகிறோம்.